ஒரு மாவீரனின் பெரும் வரலாறாக வர இருக்கிற படையாண்ட மாவீரா என்ற திரைக்காவியத்தினுடைய இசை மற்றும் முன்னோட்ட வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருக்கிற என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஊடக உறவுகள், இசையமைப்பாளர் அவர்தான் இந்த விழாவின் நாயகன். அவர் தம்பி ஜி பிரகாஷ் இள வயதிலேயே 100 படங்களை தொட்ட ஒரு சாதனை. ஆமா, 100 படங்களை தொட்டார். அப்போ அது அசூரன் படம் படத்தை பார்க்கும்போது அதன் பின்னணி இசை மிகச்சிறப்பாக செய்திருப்பார். அந்த காட்சிகள், அது அந்த சண்டை காட்சிகள் இதெல்லாம் நகரும்போது அந்த வயதில் இவ்வளவு ஆளுமையாக அவர் செய்கிறது ரொம்ப திறமை. அப்போ நானும் என் தம்பி மாதவனும் நடித்த ஒரு படம் இருக்குது. அது அந்த படத்தில் அப்போ தான் இவரை நேரில் சந்திக்கிறேன். இசை இவர் அந்த ஜி பிரகாஷ் தம்பி தான். அப்புறம் நாங்கள் ரொம்ப நெருக்கமானது காரணம் மொழிப்பற்று, இனப்பற்று, இனமான உணர்வு தான். ரொம்ப நெருக்கமாக இருந்தோம். அப்புறம் அவரு பாடல்கள் எல்லாரும் செஞ்சிருவாங்க, பாடல்களை எல்லாரும் செஞ்சிருவாங்க. அந்த திரைக்கதை நகர்வுக்கு பின்னணி இசையை கொடுத்து அதை தூக்கி நிறுத்துறதுங்கிறது பேராற்றல். அது இந்த நிலத்துல நம்முடைய இசை இறைவன் அப்பா இளையராஜாவுக்கு இணையா இன்னும் எவரும் பிறக்கல. அதுக்கப்புறம் அந்த தலைமுறையில் தம்பி ஜி பிரகாஷ் ஒரு பெரிய கெட்டிக்காரர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆண்டாண்டு காலமதாய் ஆண்டு வந்த பூமி, அப்பன் ஆச்சி பாட்டன் பூட்டி சுத்தி வந்த வீதி. இந்த பாட்டுல ஒரு வரி வரும், என் இனமே என் சனமே இன்னும் என்ன மயக்கமா, எதிரிகளை எல்லையை விட்டு விரட்டிடமே தயக்கமா, பண்டார வன்னியனின் வாரிசில்லையா, எதிரி துண்டாட நெஞ்சினிலே வீரமில்லையா, ஆண்டாண்டு காலமதாய். இந்த பாட்டு குட்டி கண்ணன் ஒரு சிறுவன் பாடி தமிழீழ மண்ணில் எல்லா இடத்துலையும் இந்த பாடல் ஒலிக்க. எனக்கு எங்க அண்ணன் நடேசன் அண்ணன் வண்டியில் அந்த பாட்டு ஒலிச்சோன்னு இதை நான் எடுத்துக்கிறேன், தாராளமாக எடுத்துட்டு போங்கன்னு எடுத்துட்டு அந்த பாட்டை எடுத்துட்டு வந்தேன். நான் அங்கிருந்து, எங்கு பிறப்பிலும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பிலும் அயலான் அயலான்ங்கிறார் எங்க புரட்சி பாவலர். அதுதான் முக்கியம். அவருக்கு ஏற்க, கன்னடருக்கு தமிழிலிருந்து இந்த கன்னட மொழி வந்ததுங்கிறது ஏற்க அவங்களுக்கு மனசு இல்லை. அண்ணன் கமலஹாசன் பேசுறது சும்மா கதை இல்லை, வரலாற்றே சொல்றாரு. அது ஏற்றுக்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவர் படத்தை நீ ஓட விட மாட்டேங்கிற. ஏன், நான் உன்னுடைய KGF 1வது பகுதியும் 2வது பகுதியும் இங்க சுதந்திரமா ஓட விட்டல, அதுக்கு பரிசு. இப்ப நீதான் கிழிக்க முடியும், எங்களுக்கு கிழிக்க முடியாதா? நீதான் தடுக்க முடியும், எங்களுக்கு தடுக்க முடியாதா? முடியும், ஆனா நாங்க செய்யல. ஏன், தமிழனின் பேரன்பும் பெருந்தன்மையும் மாண்பும். படத்திலையா அவரோட பகையை காட்டுறது? படத்திலையா? படத்துல குடிக்கிற நீர்ல இதுலயாமா, இதுல இல்லாம பகை எப்படி இருக்கு பாருங்க. உங்க படம் வராது, உங்க படம் ஓடாது. இப்போ உலகெங்கும் பரவி வாழக்கூடிய என் உயிர் சொந்தங்கள் எல்லோரும் என் அன்பு தம்பி கௌதமனுடைய இந்த சிறந்த படைப்பாக வரக்கூடிய படையாண்ட மாவீரா என்ற இந்த படத்திற்கு பெரும் ஆதரவையும் வரவேற்பையும் கொடுத்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அது தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தருடைய பிறவி கடமை. அதை உணர்ந்து நீங்கள் செய்வீர்கள் என்று நான் உங்களை பேரன்பு கொண்டு வேண்டுகிறேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நிறைந்த அன்பும் நன்றியும் வணக்கமும். சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.